to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். அதிகாலையில் ரஜௌரி மாவட்டத்தின் கூடுதல் துணை ஆணையர் ராஜ்குமார் தாப்பா வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ராஜ்குமார் மற்றும் அவரின் கீழ் பணியாற்றும் 2 ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மீதமுள்ள 2 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் உமர் அப்துல்லா ராஜ்குமாரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தங்கள் விமானப்படையின் 4 தளங்களை குறிவைத்து இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அதிகாலை 4 மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி, நூர்கான், முரித், ரஃபிக் உள்ளிட்ட 4 விமானப்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வான்பரப்பில் இருந்து தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த தாக்குதலை முறியடித்ததாக தெரிவித்தார். has electronic signatures of all these. இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலை அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு மருந்து ஏற்றுமதி செய்வது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உத்தரவின் பேரில் உயிர்காக்கும் அத்தியாவசிய மருத்துவ மூலப்பொருட்கள் இனி பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்று மாநில மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக பாதிப்பு ஏற்படும் எனவும் தேச நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் மருந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் கேடயமாக பயன்படுத்தி வருவதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கராச்சி, லாகூர் நகரங்களின் மீது பயணிகள் விமானம் தொடர்ந்து பயணிப்பதாக கூறினார். இந்தியா 4 ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் ரேடார்களை தாக்கியதாகவும் அதில் 1 சேதமடைந்ததாகவும் வியோமிகா சிங் தெரிவித்தார். பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு இந்தியா தகுந்த பதிலடிகளை கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருந்த போது மிக அருகே தாக்குதல்கள் நடந்த நிலையில் 25,000 ரசிகர்களை அசம்பாவிதங்களின்றி வெளியேற்றியது தனது வாழ்வின் மிக பதட்டமான தருணம் என IPL தலைவர் அருண் துமால் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் டெல்லி பஞ்சாப் IPL போட்டி தொடங்கிய சற்று நேரத்திலேயே 85 கிலோமீட்டர் தொலைவில் பதான்கோட்டில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின. இத்தகவல் அங்கிருந்த IPL தலைவர் அருண் துமாலுக்கு சென்ற நிலையில் அப்போது அச்சூழலை சாதுரியமாக கையாண்ட விதத்தை அவர் விவரித்துள்ளார். தாக்குதல் தகவலை தெரிவித்தால் 25,000 ரசிகர்கள் அச்சமடைந்து வெளியேறும் போது நெரிசல் ஏற்பட்டு அசம்பாவிதம் நேரும் என அஞ்சியதாக அவர் குறிப்பிட்டார். எனவே தாக்குதல் விவரத்தை தெரிவிக்காமல் விளக்கு வெளிச்சத்தை குறைத்து பின்னர் அவற்றை அணைத்து தொழில்நுட்ப கோளாறு போல கூறி ரசிகர்களை சிறிது சிறிதாக அரை மணி நேரத்திற்குள் வெளியேற்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.